சிவா வந்து சிந்துவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுத்து சிந்துவை வந்து காப்பாத்துறாரு. அடுத்து வந்து சிந்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது, இதுக்கு மேலே இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மறைவான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே தங்க வைக்கிறாரு சிந்துக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, அவங்களால முடியல. அப்படியே வந்து அவங்கள மடியில் சாய்ச்சி அவங்கள பாதுகாக்கிறாரு சிவா. சிவா வந்து சொல்கிறாரு, சிந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன் உயிரை என்றைக்குமே நான் போக விட மாட்டேன், நீ எப்போவுமே இந்த உலகத்தில் வாழ்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சிந்து, நீ கவலைப்படாமல் இரு, நீ இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், பயப்படாத சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கார் சிவா. வந்து எனர்ஜியாக பேசிகிட்டே இருக்கார். அதனால் சிந்துவும் நல்லபடி வந்து குணமாகறாங்க. எந்த சூழ்நிலையில் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது அக்கா சொன்னதை இன்றைக்கி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்தா வந்து கரெக்டாக வந்து பால் குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து காயத்ரி வந்து போகிறாங்க. பால் வந்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க. சரிம்மா நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிக்கிறதுக்கு போகிறாங்க. திடீர்னு ஃபோன் வருது, ஐயோ ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் இந்த டைமில் அப்படின்னு சொன்னோன்னே, நான் தானே பண்ணேன் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ணுறாரு, எசக்கி வந்து ரிங்கு பண்ணிவிட்டு அப்படியே வந்து மறைவாக நின்றுக்கிறாரு. யாராக இருக்கும்னு சொல்லி ஃபோன் எடுக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பால் வந்து தவறான பொருளை வந்து எசக்கி வந்து கலந்துடுறாரு. கலந்துட்டு வந்து மறுபடியும் வந்து ரிங்கு போனதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறாங்க. கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வராங்க. மறுபடியும் அந்த பால் எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டோன்னே ரொம்ப கேராக இருக்குது, என்ன இது ஒரு மாதிரி தள்ளுதே, ஏன் இப்படி பண்ணுது, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, சரி போய் தூங்கிடலாம், வேறு வழி கிடையாது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம காயத்ரி தூங்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு வந்து அப்படியே படுத்துடுறாங்க காயத்ரி. அப்படியே வந்து தன்னார்ந்து தூங்கிடுறாங்க. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, காயத்ரி தூங்கிட்டா, எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் என்ன நம்ம கச்சேரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம அக்கா சொன்ன மாதிரி அவள் கூட ஒன்றா கலந்துட்டா, இதுக்கப்புறம் அவளை நம்ம கூட எப்படி பிரிக்க முடியும், யார் நினச்சாலும் சரி பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறதுக்காக போகிறாரு. உடனே யாரோ வர மாதிரி இருக்குது, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. பார்த்தா வந்து அங்கே பைரவி வராங்க. பைரவி வந்து காயத்ரின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. என்ன காயத்ரி இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப பார்க்குறாங்க. பார்த்தா காயத்ரி எழுந்துக்கிறதுக்கு, என்ன காயத்ரி எழுந்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு பக்கத்தில் பால் டம்ளர் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து காயத்ரி பாலை குடிச்சிருக்கா, உடனே தூங்கிட்டா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ மறைஞ்சிருக்க மாதிரி தோணுது நம்ம பைரவிக்கு வந்து நல்லாவே தெரிந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து காயத்ரின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. காயத்ரி எழுந்துக்கிற மாதிரி இல்லை. என்ன காயத்ரி இப்படி தூங்குறா, எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு காயத்ரிக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க தவடையை. அதுக்கப்புறம் கை காலங்க. உடனே வந்து காயத்ரி லைட்டாக வந்து கண்ணு திறந்துட்டு அப்படியே முடுறாங்க. என்னாச்சு காயத்ரி உனக்கு அப்படின்னு ஒன்று தெரியல அண்ணி, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, என்னன்னே புரியல அப்படின்னு ஒன்று. என்ன சொல்கிறேனே, சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் சரி நீ இன்றைக்கி ரூமில் படுத்துக்கோ, நீ ரொம்ப மோசமாக இருக்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுவாக இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இசுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சே, இப்படி நடந்துடுச்சே, எப்படியாவது வந்து காயத்ரி அடைஞ்சிடலாம் நினச்சனே, இந்த பைரவி எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பைரவி நிற்கிறாங்க. பைரவி கேட்குறாங்க, என்ன பண்ண காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு, நான் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு நல்லா தெரியும் காயத்ரியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு காயத்ரியை இந்த நிலைமையில் ஆக்கி அவளை அடையணும்னு பார்க்குறியா, நான் ஏற்கனவே உன்னை வான் பண்ணியிருந்தேன், காயத்ரி கிட்ட எதுவுமே நெருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஏதோ நீ பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியும், நான் எதுவும் பண்ணலை அப்படின்றாரு. நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை நான் விடவே மாட்டேன்டா, நாளைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு, சே இப்படி நடந்துருச்சே, இந்த பைரவி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்ணை முழிச்சிடுவா என்னோட சிந்து வந்து மடியில் படுத்திருக்க அந்த சிந்துவே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்களோட தலையை வந்து வருடி கொடுக்குறாரு. சிந்து நீ கவலைப்படாது சிந்து, சீக்கிரமாகவே நீ பொழைச்சிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மிருக சத்தம் அதிகமாக இருக்குது, என்ன இது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீயை மூட்டுறாரு. தீயை மூட்டி வந்து சிந்து வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. மடியிலே படுக்க வச்சு அடுத்து சிந்து கிட்ட சொல்கிறாரு, சீக்கிரமாகவே நம்ம மேலே போயிடலாம், நீ கவலைப்படாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்க வைக்கிறாரு.